நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தாக்கப்பட்டன. கடலே ரத்தமாகவும் எண்ணெயாகவும் மாறியது. அதனால்தான் ஈரான் வல்லரசுகள் ஒரு பக்கம், ஈரானின் பிடிவாதம் மறுபக்கம், இரண்டுக்கும் இடையே சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ வளைகுடா நாடுகளோடு நின்றுவிடும் என்று இல்லாமல் உலகத்தையே ஆட்டி படைக்க போகிறது. ஈரான் கொடுக்க போகும் பதிலடி, பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசை, விலைவாசி உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி என உலகம் பல ஆபத்துகளை, உலகமே ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என இரு நாடுகளும் இணைந்து ஈரான் மீது குண்டு மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றன. பதிலுக்கு ஈரானும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இது ஏதோ வளைகுடா நாடுகளோடு நின்றுவிடும் என்று இல்லாமல் உலகத்தையே ஆட்டி படைக்க போகிறது. ஈரான் கொடுக்க போகும் பதிலடி உலக பொருளாதாரத்தையே மாற்ற போகிறது. என்ன நடக்க போகிறது இந்த போரால்? வாருங்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் பிரியம்டிவ் ஸ்ட்ரைக், அதாவது முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தி போரை தொடங்கிவிட்டது. ஈரான் தன்னை தாக்குவதற்கு முன்பாகவே அதன் அணுசக்தி மையங்களையும் ஏவுகணை தளங்களையும் இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. அமெரிக்க விமானங்களும் ஈரானின் முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்க தொடங்கி இருக்கிறது. ஈரானும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்ட தொடங்கி இருக்கிறது. நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளானால் எங்களுடைய பதிலடியும் பலமாக இருக்கும் என்று ஈரான் எச்சரித்தது. ஈரான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். இன்று அதிகாலை இஸ்ரேலின் இதய பகுதியான டெல் அவீவ் நகரை ஏவுகணைகள் மூலமாக தாக்கி இருக்கிறது ஈரான். இஸ்ரேலின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் கட்டமைப்பையும் முடக்கும் அளவுக்கு சைபர் தாக்குதல்களையும் ஈரான் திட்டமிடுகிறது. ஆனால் இதையெல்லாம் விட உலக நாடுகளை பதற வைக்கும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஹார்முஸ் நீர்ச்சந்தியை ஈரான் மூடினால் உலக பொருளாதாரமே தடுமாறிவிடும். ஈரான் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஈரான் ஹார்முஸ் நீர்ச்சந்தியை மூடினால் உலகமே இருளில் தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசை, விலைவாசி உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி என உலகம் பல ஆபத்துகளை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த ஒரு நீர்ச்சந்தி இவ்வளவு முக்கியமானதா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, கடந்த காலமும் இருக்கிறது. அது என்ன பார்க்கலாம். ஹார்முஸ் நீர்ச்சந்தி பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இது உலக நாடுகளின் இரத்த நாளமாக இருக்கிறது. பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுவில் 25% இந்த பாதை வழியாகத்தான் பயணிக்கிறது. ஒருவேளை ஹார்முஸ் நீர்ச்சந்தி மூடப்பட்டால் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. அதுதான் உலக பொருளாதாரத்தின் சாவுமணி. ஈரான் இந்த பாதையின் அரசனாக இருக்கிறது. ஏன் மற்ற வளைகுடா நாடுகளில் இங்கு ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை? காரணம் இயற்கை ஈரானுக்கு கொடுத்திருக்கும் அந்த அசாத்தியமான புவியியல் அமைப்பு. இந்த பாதையின் மிக குறுகிய இடங்கள் அனைத்தும் ஈரானின் கண்காணிப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறது. அவர்களின் ஏவுகணைகளும் நீர்மூழ்கி கண்ணி வெடிகளும் எப்போது வேண்டுமானாலும் இந்த கடலை ஒரு நெருப்பு குளமாக மாற்றும் சக்தி கொண்டவை. மர்மங்களும் மோதல்களும் போரும் ஒன்றும் ஹார்முஸ் நீர்ச்சந்திக்கு புதிதல்ல. 1980களில் நடந்த டேங்கர் வாரின் ஆறாத வடு இன்னும் நினைவில் இருக்கிறது. அந்த சமயத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தாக்கப்பட்டன. கடலே ரத்தமாகவும் எண்ணெயாகவும் மாறியது. அதனால்தான் ஈரான் ஹார்முஸ் நீர்ச்சந்தியை மூட போகிறோம் என்று சொன்னவுடன் உலகமே பதற்றமாகிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த காலம் இன்றைக்கு மாறிவிட்டது. சாதாரண படகுகளை பயன்படுத்தியே அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திய ஈரான் இன்று கையில் வைத்திருப்பது மரணத்தின் கருவிகளை. ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் பாயும் ஃபட்டா ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள். ரேடார்களுக்கே சவால் விடும் அந்த வேகம் எதிரிகளுக்கு ஒரு வினாடி கூட அவகாசம் கொடுக்காது. அது மட்டுமல்ல, கடலுக்கு அடியில் இருந்து திடீரென வந்து தாக்கும் ஹதித் 110 தற்கொலை ட்ரோன்கள். இவை கண்ணுக்கு தெரியாத யமன்கள். பார்க்க போனால் ஹார்முஸ் நீர்ச்சந்தியின் ஓரத்தில் பூமிக்கு அடியில் மறைவான ஏவுகணை நகரங்கள் இருக்கிறது. ஈரான் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வைத்து தாக்குமானால் உலகமே நிலை குலைந்து போகும். ஈரான் முழுவீச்சில் தாக்குதலை தொடங்கினால் உலகம் என்ன செய்ய போகிறது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையான தாக்குதல்களை தொடங்கி இருக்கும் நிலையில் போர் தீவிரமாக நடைபெற்றால் அது வெறும் கப்பல்களை தகர்ப்பதோடு நிற்காது. அது இந்த 3 நாடுகளின் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஒரு டிஜிட்டல் மற்றும் ஏவுகணை நரகமாக மாறும். ஹார்முஸ் நீர்ச்சந்தி மூடப்பட்டால் என்ன ஆகும்? இந்தியா, சீனா, ஜப்பான் என பல நாடுகள் இருளில் மூழ்கும். பெட்ரோல் விலை 500 ரூபாயை தொட்டாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஒரு சிறிய நீர்ச்சந்தி உலகத்தையே இருண்ட காலத்திற்கு கொண்டு போகலாம். இந்த போர் எப்படி நடக்கிறது என்பதை பொறுத்துதான் இவையெல்லாம் முடிவாக போகிறது. வல்லரசுகள் ஒரு பக்கம், ஈரானின் பிடிவாதம் மறுபக்கம். இரண்டுக்கும் இடையே சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஹார்முஸ் நீர்ச்சந்தி. உலக நாடுகள் கவலையோடு இந்த போரை பார்க்கின்றன. கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த போர் தேவைதானா? இதனால் உலக பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்பட போகிறது?